இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க, போன் வந்துருச்சு. ஹலோ, ஜூனியர் சயின்டிஸ்ட் அவார்டு யாருக்கு கொடுக்கலாமா? யாருக்கு கொடுக்கலாம்னா, ஏன் முன்னாடி ஒருத்தர் இருக்காரு, அவருக்கே கொடுத்துடலாம். அவர் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்த எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டையும் வீட்டில் செஞ்சு பார்த்து சூப்பராக முடிச்சிட்டாரு. அவருக்கே கொடுத்துடலாம். ஓகேயா? பாய். ஜூனியர் சயின்டிஸ்ட் அவார்டு யாருக்கு கொடுக்கலான்னு கேட்டாங்க. நான் உங்களுக்கே கொடுத்துடலான்னு சொல்லியிருக்கேன். ஓகேயா? நீங்கள் தானே எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டையும் சூப்பராக பண்ணி முடிச்சு அசைன்மெண்ட் செக்ஷன்லாம் முடிச்சிருக்கீங்க, ரைட்? இப்போ நான் யார்கிட்ட பேசுனேன் தெரியுமா? என்னோட ஃப்ரெண்டு. அவர் வந்து பெங்களூரில் இருக்காரு. பெங்களூர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இல்லையா? இவ்வளோ 500 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு நபரோட நம்மளால் ஒரு செல்ஃபோன்லையோ அல்லது வந்து லேண்ட்லைன் ஃபோன்லேயோ பேச முடியுது. இந்த மாதிரி ஃபோன்லாம் தயாரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜினியர்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? ஆனால் இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபோன் தயாரிக்க போகிறோம். அதாவது உங்கள் பக்கத்து வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட் இருப்பார் இல்லையா, அவரோட பேசுறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபோன் ஒன்று தயாரிக்க போகிறோம். தயாரிச்சிடலாமா? வாங்க. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சுட்டு சிம்பிளாக ஒரு சின்ன டெலிஃபோன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 கப்பு, நூல், இந்த மாதிரி ஒரு சின்ன பின்னு. வீட்டில் ஏதாவது ஒரு பின் எடுத்துக்கோங்க, அல்லது வந்து காம்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சிசர். ஓகேயா? முதல்ல என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு கப்பு எடுத்துக்க போகிறேன். இந்த கப்பில் இந்த மாதிரி சென்டரில் கரெக்டாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த கப்பு எடுத்துகிட்டு அதுலேயும் வந்து இதே மாதிரி சென்டரில் ஒரு ஹோலை போட்டுக்கோங்க. ஸோ இப்போ 2 கப்லேயும் நம்ம ஹோல் போட்டாச்சா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நூல் எடுத்துக்க போகிறேன். இந்த நூலை எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஹோல் போட்டோம் இல்லையா, அந்த ஹோல் வழியாக இந்த நூலை உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். இந்த நூலை எடுத்துகிட்டு கரெக்டாக பேக் சைடில் இருந்து இந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். பேக் சைடு இழுத்துக்கோங்க. இது கொஞ்சம் டஃப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு டஃப்பாக இருந்ததுன்னா உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி இந்த மாதிரி அதர் சைடு வந்து இந்த மாதிரி இழுத்துக்கணும். ஓகே? அந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டு இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இங்கே 2 நாட் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த சைடு வந்து அது இந்த மாதிரி லாக் ஆகிடும். பார்த்தீங்களா? வெளியே வராது. ரைட்டா? இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த செகண்ட் கப்பை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு நம்ம பேசுறது கேட்கணுமோ, அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்டு வந்து பக்கத்து ரூமில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த ரூமில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரூமுக்கும் பக்கத்து ரூமுக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நீளமாக இந்த நூலை விட்டுருங்க. விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த நூலோட அது 2 இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ண போகிறோன்னா, செகண்ட் கப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே முதல்ல பண்ண மாதிரியே அந்த ஹோலில் இன்சர்ட் பண்ண போகிறேன். இப்படி இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கேயும் வந்து நம்ம ஒரு 2 நாட் போட்டுக்கலாம். 2 நாட் போட்டதுக்கப்புறம் இந்த கயிறு பார்த்தீங்கன்னா உள்ளே லாக் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு ஒரு ஃபோன் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி ஃபோன், இது எப்படி ஒர்க் ஆகுதான்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட இதை கொடுத்துருங்க, நீங்கள் இதை வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பேசணும் அப்படின்னா நீங்கள் இதை வாயில் வச்சுட்டு இப்படி பேசணும். ஹலோ, சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு இந்த சைடு வந்து ரிசீவர் இருக்குல்ல, அதை என்ன பண்ணுவார்னா இந்த மாதிரி காதில் வச்சுப்பார். காதில் வச்சுட்டார் அப்படின்னா நீங்கள் பேசுவீங்க இல்லையா, ஹலோ சாப்பிட்டாச்சா அப்படின்னு பேசுகிறீங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கேட்கும். சப்போஸ் அவர் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ணுவார்னா வாயில் வச்சுட்டு பேசுவார். நீங்கள் ரிசீவரை காதில் வச்சுக்கணும். ரைட்டா? காதில் வச்சுட்டிங்கன்னா அவர் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும். இப்போ நம்ம தயாரிச்சிருக்கல இந்த ஃபோனை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்ட்ட கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு அவங்க 2 பேர் வந்து பேசிக்க சொல்ல போகிறோம். அவங்க எப்படி பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாமா? பார்த்தீங்களா என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேயா? அப்புறம் இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறப்போ வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் பேசுகிறப்போ இந்த நூலை வந்து இப்படி லூஸில் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நல்லா கேட்காது. ஸோ யூஸ் பண்ணுறப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து நல்லா கேட்கும். இப்படி லூஸாக விட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஒழுங்காக கேட்காது. ஸோ யூஸ் பண்ணுறப்போ வந்து இவ்வளவு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரைட்டா? சரி, இப்போ இந்த ஃபோன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் அதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாமா? முதல்ல நான் இந்த ஃபோனோட டிரான்ஸ்மிட்டர் இருக்கு இல்லையா, அதில் பேசுகிறப்போ ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசுகிறப்ப என்ன ஆகும்னா, உள்ளுக்குள்ள ஏர் மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும்.
அப்படி வைப்ரேட் ஆகி அப்படியே ட்ராவல் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நூல் வந்து இன்னொரு எண்டில் இருக்கு இல்லையா, அந்த நூலில் உள்ள மாலிக்யூல்ஸ் வந்து வைப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வைப்ரேஷன் என்ன ஆகும், இந்த நூல் வழியாக அப்படியே ட்ராவல் ஆகும். ட்ராவல் ஆகி எங்கே வருது, நம்மோட ரிசீவருக்கு வந்துருச்சு. அண்ட் இந்த ரிசீவரோட எண்டில் என்ன இருக்குது, கப்பு இருக்கா, இந்த கப்புக்கு வந்து அந்த வைப்ரேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அண்ட் அந்த கப்பு இதில் கனெக்ட் ஆகிருக்கு, ஏர் மாலிக்யூல்ஸோட கனெக்ட் ஆகிருக்கா, ஏர் மாலிக்யூல்ஸ் தான் சுற்றி இருக்கு இல்லையா, அந்த கப்பு என்ன பண்ணுன்னா அந்த வைப்ரேஷனை ஏர் மாலிக்யூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அந்த ஏர் மாலிக்யூல் எங்கே வச்சுருக்கோம், நம்ம வந்து அந்த ரிசீவரை காதில் வச்சுருக்கோம். அப்போ அந்த ஏர் மாலிக்யூல் உள்ள வைப்ரேஷன் வந்து நம்மளோட ஏர் ட்ரம்மை வந்து வைப்ரேட் பண்ணும். வைப்ரேட் பண்ணுறதுனால நம்மளோட ஃப்ரெண்டு பேசுகிறது நமக்கு நல்லாவே கேட்கும். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஃபோன் வந்து ஒர்க் ஆகுது. இந்த ஃபோனை வந்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பக்கத்து ரூம்லையோ அல்லது வந்து பக்கத்து வீட்டில் உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து பேசி ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக அவங்களால பேச முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு கப்பு ட்ரை பண்ணி பார்க்கலாம், வேறு நூல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த நூலை வந்து லூஸாக வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எது பெட்டராக ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேயா, பாய்.